Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் CSS border. ஒரு HTML எலிமெண்டோட அவுட்லைன் தான் border. இந்த வீடியோல நம்ம borderக்கு எப்படிலாம் ஸ்டைல் வித் கலர் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் அண்ட் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி border ஸ்டைல். இது நம்ம பார்டரோட ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு செட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சில வேல்யூஸ் இருக்கு, சாலிட், டாட்டட் இதெல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி பார்டர்ஸ் நமக்கு வரும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இங்க நம்ம ஒரு HTML ஃபைல் வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம பார்டர் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். நம்மளோட கிளாஸ் நேம் பார்டர் டெமோ. இந்த கிளாஸ்க்கு தான் நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணணும். பார்டர் ஸ்டைல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாலிட் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம எலமெண்டோட இந்த டிவ் எலமெண்டோட பார்டர் சாலிடா கிடைச்சிருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தெளிவா தெரியுது. மற்ற ஸ்டைல்ஸையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ சாலிட்னா நம்மளோட பார்டர் சாலிட் லைனா வந்திருக்கு. சப்போஸ் டாட்டட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் டேஷ்டு லைன்ஸ் மாதிரி கிடைக்கும். அண்ட் ரிஜெட் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பார்டர் ஸ்டைல் சிஎஸ்எஸ்லேயே ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம பார்டரோட ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்டர் வித். இங்க வந்து நம்ம பார்டரோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ப்ரீ டிஃபைன்டா வந்து திக், மீடியம் அண்ட் தின் அப்படி இந்த 3 வேல்யூஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம கஸ்டமைஸ்டா வேல்யூஸ் கொடுத்தும் நம்ம பார்டரோட திக்னஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம border width ப்ராப்பர்ட்டி border width predefined வேல்யூ வந்து நம்ம thin கொடுத்து பார்க்கலாம். thin எப்படி ஒர்க் ஆகுன்னு. thin நெக்ஸ்ட் மீடியம். நீங்க அதோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். நம்ம வேல்யூவாகவும் அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 பிக்சல் இந்த மாதிரியும் நம்ம அசைன் பண்ணலாம் பார்டரோட வித்துக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்டர் கலர். இங்க நம்ம பார்டருக்கு எப்படி கலர் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்எஸ்ல எப்படிலாம் கலர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம எப்படி கலர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் ஆட் பண்ணுறது ப்ரீ டிஃபைன்டு நேம்ஸ் வச்சு கலர்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்து கலர் ஆட் பண்ணலாம். RGB கலர்ஸ் ஆர் HSL கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்டர்ஸ்க்கு கலர் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்டர் கலர் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி பார்டர் கலர் ரெட் கொடுத்தா இப்போ நம்மளுக்கு ரெட். இங்கே நம்ம வேல்யூ குறைச்சிப்போம். ரெட் அண்ட் நம்ம ஹெக்ஸாடெசிமல் கலர், RGB கலர்ஸ் அது எல்லாமே பார்டர் கலர்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம பார்டருக்கு கலர் அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்டர் சைட்ஸ். இங்கே வந்து நம்மளோட பார்டருக்கு ஒவ்வொரு சைடுக்கும் செப்பரேட்டாக ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாப் தனியாக, ரைட் தனியாக, பாட்டம் தனியாக அண்ட் லெஃப்ட் தனியாக இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொரு சைடுக்கும் செப்பரேட்டாக ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம பார்டரோட கலர் எடுக்கலாம். இப்போ பார்டர் செப்பரேட்டாக ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண நம்ம எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்டர் டாப்க்கு ஸ்டைல் ஆட் பண்ணணும். பார்டர் டாப் ஸ்டைல் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்டரோட ஸ்டைல் வந்து டேஷ்டாக இருக்கணும். டேஷ்டாக இருக்கணும்னா இப்போ நம்ம பார்டரோட டாப்க்கு மட்டும் ஸ்டைல் டேஷ்டாக அப்ளை ஆகிடும். நம்ம இதை பாட்டம்க்கு வேறு ஸ்டைல் கொடுக்கணும்னா அதுக்கு
பார்டர் பாட்டம் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம டாட்டட் ஆட் பண்ணி பார்ப்போமா? டாட்டட் அண்ட் இங்க இது நம்ம ஷார்ட்டா ஒரே லைன்லயும் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்து நம்மளோட டாப்க்கு மட்டும் ஒர்க் ஆகும், ஆட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ரைட்க்கு நம்ம பார்டரோட ரைட் சைடு வந்து அதுக்கு நம்ம வேற ஸ்டைல் தனியாக ஆட் பண்ணலாம். லைக் சாலிட். இப்போ நம்ம பார்டரோட ரைட் சாலிடா இருக்கு. அண்ட் பாட்டம்க்கு டாட்டட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கும் நம்ம தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலாம், லைக் டேஷ்டு. இந்த மாதிரி நம்ம சிங்கிள் லைன்லயும் நம்மளோட பார்டர் ஸ்டைல் ஆட் பண்ணலாம். அது எப்பவுமே அதுல வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டாப்க்கு, செகண்ட் வேல்யூ வந்து ரைட், தேர்ட் வேல்யூ பாட்டம் அண்ட் ஃபோர்த் வேல்யூ வந்து லெஃப்ட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரவுண்டட் பார்டர்ஸ். இங்க வந்து நம்ம பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளோட பார்டரோட கார்னர்ஸ் வந்து எப்படி ரவுண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரே ஸ்டைல் யூஸ் பண்ணா ப்ராப்பரா தெரியும். சாலிட் பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம். நம்ம பார்டரோட கார்னர்ஸ் மட்டும் ரவுண்டடா மாறும். இது நம்ம ஒவ்வொரு கார்னர்ஸ்க்கும் ஸ்பெசிஃபைடா வேல்யூஸும் ஆட் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டாப்க்கு, செகண்ட் வேல்யூ ரைட்டு, தேர்ட் வேல்யூ பாட்டம்க்கு அண்ட் ஃபோர்த் வேல்யூ லெஃப்ட்டுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட கார்னர்ஸை ரவுண்ட் பண்ண முடியும். நம்ம இங்கே இத்தனை லைன் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணதை ஒரே லைனில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி பார்டர். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்டர் ப்ராப்பர்ட்டியில நம்ம பார்டரோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஆட் பண்ணலாம். அண்ட் நம்ம பார்டரோட ஸ்டைல் அண்ட் நம்ம பார்டரோட கலர், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரே லைன்லேயே கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ் மார்ஜின் பார்க்கலாம்.